ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சஞ்சீவி மலை என்கின்ற நாமக்கட்டி மலை. இந்த கோயிலில் என்ன சிறப்பு, இது மலை எப்படி வந்தது, எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதோ தெரியுது பாருங்கள், இந்த மலை இதுதாங்க சஞ்சீவி மலைங்கிற நாமக்கட்டி மலை. இந்த மலை எப்படி இங்கே வந்ததுன்னா, இந்த மலை எப்படி வந்ததுன்னா, ராமாயணத்தில் ராமனை காப்பாற்றுறதுக்காக ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு வரும்போது அதுலேருந்து இங்கே ஒரு பகுதி துண்டு இங்கே விழுந்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு நாமக்கட்டி மலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மேலே அரிய வகை மூலிகைலாம் அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வைத்து இங்கே வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், சுற்றிலும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே மலை தான். இந்த நாமக்கட்டி மலை இங்கே நிறைய மூலிகைகள்லாம் நிறைய கிடக்குது. இப்போ நாம் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த மலைக்கு கீழே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்ட வந்துட்டோம். இங்கே ஆஞ்சநேயர் மட்டும்தான் இங்கே இருக்கிறாரு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்கே சிறப்பு அபிஷேக ஆராதனையும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அன்னதான வழிபாடும் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆண்டிமடத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் இருக்குங்க. இப்போ நாம் இந்த மலை மேலே போய் ஏறி பார்க்கலாம் வாங்க. இந்த மலை ரொம்ப சுற்றிலும் கற்களாக கிடக்கு.